வணக்கம், நான் உங்க வாசன். TTF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சொந்த ஊர்ல இருக்கோம். அண்ட் சொந்த ஊர்ல இருந்து கிளம்பிட்டோங்க. நானும் பண்ண நம்ம சொந்த ஊர்ல நம்ம சொந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் முடிய மாட்டேங்குதுங்க. என்னது ஊருக்கு வந்துட்டியா, கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரி டைம் செட் ஆயிடுச்சு நமக்கு. வேற என்ன பண்றது? ஸோ இன்னைக்கு எங்க கிளம்பிட்டோன்னு பண்ணா நம்ம தம்பிக்கு எங்க இருக்கா, இங்க இருக்கான். நம்ம தம்பிக்கு பண்ண இன்னைக்கு பைக் டெலிவரிங்க. பையன் பண்ண எவ்வளவு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தா, 1.5 வருஷமாவா 1.5 இயர்ஸா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு தம்பி பைக் வாங்க போறான். செம்ம ஹாப்பி. அண்ட் தம்பிக்கு இன்னைக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி தர போறேன். நானு கூட்டு போய் வாங்கி தர போறேன். அததான் பண்ண இன்னைக்கு vlogல மேக் பண்ண போறோம். இது மட்டும் தானான்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. அப்படி நம்ம பசங்க கூட எல்லாம் சேர்ந்து வெளியே போயெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனாலதான் சரி அப்படியே வெளியே போயிட்டு அகைன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ண நம்ம டுகாட்டி பைக் புக் பண்ண போறோம். டுகாட்டி பைக் புக் பண்ணி டெட்லியஸ்டான ரைடுக்கு கிளம்புறோம். ஆனா கன்ஃபார்மா? சப்போஸ் டுகாட்டி பைக் புக் பண்றது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வேற வழியே இல்லாம நம்ம 900 எடுத்துட்டே கிளம்பிடலாம். வசா 900 எங்கன்னு கேட்டா 900 வேற ஸ்டேட்ல இருக்கு. அப்படி இந்த 6 நாள் வீடியோ போடாம எந்த ஊருக்கு போனோம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல சிங்க மாதிரி நிக்கிற இந்த டியூக் 200 யாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதையை சொல்ல வேண்டியது இருக்கு. அது எல்லாமே தெளிவா அடுத்த vlogல சொல்றேன். ஆனா ஒரு விஷயங்க, இந்த டியூக் 200 யாருதுன்னு சொல்லி நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தாலே புரிஞ்சுக்கும் என்ன வாக்கியம் போட்டிருக்கோம்னு சொல்லி. இதை பத்தி நான் அடுத்த vlogல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா பைக் vlogging போட்டு ரெடி ஆயிடுச்சு. புரியல, என்ன கார் ரெடி ஆயிடுச்சு? பென்ஸ் கார் ரெடி ஆயிடுச்சா? வாங்க வாங்க வாங்க. என்ன வாசா கோட்டு சூட்டு பென்ஸ் காரு அப்படின்னு தான் தோணுது. இதுதாங்க எங்க பென்ஸ் காரு, மாருதி 800. சாரி, ஜென் தான் இந்த கார் பேரு, ஜென்ங்க. தம்பி இப்படிதான் சொல்லுவான். ஒரு நாள் ஆனா BMW கார் எடுத்துட்டு வந்திருக்கேன், வானா போலாம் அப்படிமா. அவர் ஆனா பென்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வானா போலாம் அப்படிம்பா. எனக்கு இந்த கார் சீரியஸா பிடிக்குங்க. நானும் நிறைய இடத்துல தம்பி கூடயே போயிடுவேன். நம்ம இன்னும் சொந்தமா கார் வாங்கலாங்க, பொறுமையா வாங்கலாம். அதுக்காக ஒரு டைம் வரும், அந்த வர்ற டைம்ல அப்ப வாங்கிக்கலாம் நம்ம. நான் பெருசா கார்லாம் ஓட்டி பாத்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னு காரே ஓட்ட தெரியாது. நான் ஏன் பழகிக்கவே இல்லைன்னா, நான் சின்ன பையனா இருக்கும் போது இந்த மாதிரி சூப்பர் பைக் வாங்கணும், 10 lakhs 12 lakhsக்கு பைக் வாங்கணும்னு சொல்லும் போது எனக்கு வயசுக்கு மேல இருந்தான்னா, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தம்பி இப்படிதான் தம்பி உனக்கு ஆசை இருக்கும். இதுவே நீ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளவு காசு கொடுத்து நீ பைக் வாங்க மாட்ட, கார் தான் நீ வாங்குவ. அதே மாதிரி கார் ஓட்டி பழகிட்டீங்கன்னா நீ பைக் ஓட்டுற ஆசையே உனக்கு போயிடும், நீ கார் தான் ஓட்டுவேன்னு சொன்னாங்க. ஐயோ, சப்போஸ் கார் ஓட்டினா பைக் மேல இருக்கிற லவ் குறைஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி நான் அப்பல இருந்து கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஆசையவே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஓட்டவும் கிடையாது. இன்னைக்கு கார் ஓட்டலாமா நீ யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப தெரிஞ்சிருச்சுல நமக்கு என்ன ஆனாலும் பைக் லவ் குறையாது அப்படின்னு சொல்லி. அதனால இப்ப லைட்டா ஆசை வருது. இந்த கார் எனக்கு சொல்லி தரீங்களா? பிரேக் இல்லனா, ஹேண்ட் பிரேக் இல்லையா? என்னடா போயிட்டே இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லட்டுமா? TTF அன்னைக்கு போயிட்டே இருக்கும்போது இந்த கீர் என்னமோ ஆயிடுச்சுங்க, கீரே விழுகல. இருங்க, நான் கீர் போட்டு காட்டுறேன். ரிவர்ஸ் எப்படி போடுறது? இருங்க, பயமா இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்கு. சரி, எனக்கு யாருமே இல்லாத ரோட்ல தரீங்களா? நான் வண்டி ஓட்டுறேன். ஹேண்ட் பிரேக் இல்லனா? ஏன் ஹேண்ட் பிரேக் இருந்தா தான் வண்டி நிறுத்தணும் இருக்கா? வண்டி போட்டுதான் இருக்கா? மூவ் ஆக மாட்டேங்குது. ரைட் 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 ரைட்ண்ணா. ஆனா இங்க இருந்து நான் ஓட்டுமா? சோ TTF இந்த ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இங்க நான் ஓட்டுறேன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அண்ணாவும் வண்டி தராங்க. ஆக்சுவலி கார் வித்யா காரு, தெரியுது. இந்த ரோட்ல மேக்சிமம் யாரும் வர மாட்டாங்க. யாருக்கும் என்னால எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. இல்ல கார் மூவ் ஆகுதுடா, இங்க பாருங்கப்பா, கார் மூவ் ஆகுது. டிரைவிங் சீட்ல யாருமே நம்ம கார் சூப்பரா போகுதுடா. பிரேக் அடிங்கடா. பின்னாடி பா, நான் ஓட்டுறேன். ஆனா நானே இதை எதிர்பார்க்கலப்பா. இவர் கார் ஓட்டுற ஆர்வத்துல ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி வா பின்னாடி வா. இப்போ ஹேண்ட் பிரேக் இல்லன்னா இப்படி வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்குமா? இப்போ கீர் எல்லாம் போட்டு நிறுத்த வைக்க முடியாதா? நிறுத்தலாம். ABC அப்படிதானே? ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். என்ன ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச் என்ன சொல்றீங்க? இந்த கார்ல ஆப்போசிட்டா இருக்குமா? ஓ, இதுதான் ABC, ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். ABC அப்படிதானே? நான் இவ்வளவு நாள் ABC நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச். ஓகே. கீர்ல எப்படி? ஃபர்ஸ்ட் கியர் இதோ இங்க இருக்கு, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஓகே. என்னடா உங்க ஆர்வத்தை வேற எப்போ காட்ட மாட்டீங்களா? என்னாச்சு? டெலிவரினா? இருடா, இப்பதான் அண்ணன் கத்துட்டு இருக்கேன்.
ஆக்சிலேட்டர் பிரேக் கிளட்ச் என்னன்னாலும் டக்குன்னு பிரேக் அமைச்சிடணும் நடுவுல கிளட்ச் பிடிச்சிட்டேன் சாவி போடணுமா சாவி போட்டு ஸ்டார்ட் ஆயிடுமா ஃபர்ஸ்ட் கியரா ஐயோ கியர் கையில வந்துடும் அப்படியே போட கூடாது மெதுவா ஓகே மெதுவா போடலாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளட்ச் விடணுமா கொஞ்சம் ஏய் வண்டி தள்ளி வைடா இடிச்சு தூக்கிற போறேன் என்ன ப்ரோ பண்றீங்க தெரியலடா ஏன்டா டிராக்டர்ல இது கார் கொஞ்சமா ஓடணும் பைக் மாதிரி மெதுவானோ ஐயோ ஹேண்ட் பிரேக் வேற இல்லையே பக்க அடிக்குது இது ஸ்கெட்ச் விடு போறீங்க ஐயோ விட்டுறாதீங்க கோ காட்டுக்கு நார்மல் ஓகே நைஸ் செகண்ட் கியர் ஸ்கெட்ச் போடணும் ஸ்கெட்ச் பிடிக்கணும் ஃபுல்லா புடிச்சிட்டேன்ப்பா பிரேக் பிடி வெட்டு ஓடி குதிச்சு பிரேக் இருக்குப்பா பிடிக்கிறேன் ஏய் பிடிக்க மாட்டேங்குதுடா பிரேக் திரும்ப மாட்டேங்குதுயா நானே திரும்ப சொல்றேன் சரி போதும் ரொம்ப நாளா இருந்த ஆசையை நிறைவேற்றியாச்சுங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒரு கார் ஓட்டிருக்கேங்க அந்த கார் ஏதோ ஒரு காருப்பா நம்ம இம்தியாஸோட கார் எந்த காரு அந்த ஆடி A6 ஆட்டோமேட்டிக் ஆடி A6 ஓட்டிருக்கேங்க அதுல கீர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு அது ஆனா இந்த கார் ரைடு வந்து பார்த்தா ரொம்ப ஃபன்னா அட்ராசிட்டியா இருக்கு நல்லா இருக்கு பட் உண்மையை சொல்ல போனா எனக்கு ஆடி ஓட்டுனதை விட இது ஓட்டும் போது தான் நல்ல ஒரு ஃபன்னா அட்ராசிட்டியா இருந்துச்சு ஓகே TTF வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் vlog பண்றேங்க